கடலூர் புதுச்சேரி மாநில எல்லைப் பகுதியில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 9 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் அடுத்த மாதம் 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதையொட்டி தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததை அடுத்து தமிழகம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி கடலூர் புதுச்சேரி எல்லைப் பகுதியில் புதுக்கோட்டை அருகே வட்டார வளர்ச்சி அலுவலர் பார்த்திபன் தலைமையிலான தேர்தல் பறக்கும் படை குழுவினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது அவ்வழியாக காரில் வந்த நெட்டப்பாக்கம் பகுதியை சார்ந்த ஞானவேல் என்பவரிடம் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 9 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அதிகாரிகள் கைப்பற்றிய பணத்தை கடலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் அபிநயா மற்றும் தாசில்தார் பலராமனிடம் பணத்தை ஒப்படைத்தனர். அவிநாசி லிங்கேஸ்வரர் கோயிலில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மகா தெப்போற்சவத்துடன் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள ஸ்ரீ கருணாம்பிகை உடன்மர் அவிநாசி லிங்கேஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகம் கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி லட்சக்கணக்கான பக்தர்களின் சிவாய நம கோஷத்துடன் விமர்சையாக நடைபெற்றது. அதன் பின்னர் விதிமுறைகள் படி காலசந்தி, உச்சிகாலம், சாயரட்சு என 3 கால மண்டல அபிஷேக பூஜைகள் நடைபெற்றது. இந்நிலையில் மண்டல அபிஷேக நிறைவு நாளை முன்னிட்டு கலசாபிஷேகம், சங்காபிஷேகம், அலங்கார பூஜைகள் ஆகியவை நடைபெற்றது. இதையடுத்து 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் கும்பாபிஷேக மகா தெப்போற்சவம் தேவர் சமூக மண்டப கட்டளை சார்பில் வெகு விமர்சையாக கோயில் வளாகத்தில் உள்ள தெப்பக்குளத்தில் நடைபெற்றது. இதில் தெப்போற்சவத்தில் சோமாஷ்கந்தர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்தார். இந்நிகழ்ச்சியில் அவிநாசி டிஎஸ்பி சிவக்குமார் தலைமையிலான போலீசார் மற்றும் அவிநாசி தீயணைப்புத்துறை வீரர்கள் பக்தர்களின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கிறிஸ்தவர்களின் தவக்காலம் 6வது வெள்ளிக்கிழமையை ஒட்டி சிலுவை பாதை ஊர்வலத்தில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கிறிஸ்தவர்களின் தவக்காலம் கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி துவங்கப்பட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் புதுக்கோட்டை மார்த்தாண்டபுரத்தில் உள்ள திரு இறுதி ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்று வந்த நிலையில் 6வது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் நகர்மன்ற வளாகத்தில் ஒன்றிணைந்து கையில் சிலுவை ஏந்தியபடி ஆலயத்திற்குள் சென்றடைந்தனர். ஊர்வலத்தில் பெங்களூரை சேர்ந்த பங்குதந்தை அலெக்சாண்டர் தலைமையில் இறை பாடல்கள் பாடியவாறு 14 ஸ்தலத்தில் நின்று ஜெபம் செய்து சென்றனர். இந்த ஊர்வலத்தில் ஆலயத்தின் முக்கிய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டையில் இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவின்படி நாடாளுமன்ற தேர்தலுக்கான விழிப்புணர்வு மினி மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் 100% வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி மினி மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. இதனை மாவட்ட வருவாய் அலுவலர் செல்வி கொடியசைத்து துவக்கி வைத்தார். வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா மற்றும் தாசில்தார் பரணி கலந்து கொண்டு ஓடினார்கள். இதில் மாணவ மாணவியர்கள் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் விழிப்புணர்வு டி-ஷர்ட் அணிந்து முக்கிய வீதிகள் வழியாக விளையாட்டு அரங்கத்தை சென்றடைந்தனர். மேலும் இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவியர்களுக்கு காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் வருவாய்த்துறை சார்பாக 100% வாக்குப்பதிவு விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்திய தேர்தல் ஆணையம் நாடாளுமன்ற தேர்தல் 2024 100% வாக்குப்பதிவு விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி மற்றும் தெருமுனை பிரச்சாரம் குன்னூர் நகர பகுதியில் வருவாய்த்துறை மூலம் குன்னூர் மார்க்கெட் மற்றும் முக்கிய பகுதிகளில் நடைபெற்றது. இதில் வருவாய் கோட்டாட்சியர் சதீஷ், வட்டாட்சியர் கனி சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்கள் மத்தியில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும், 100% வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும் என பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் 100% வாக்குப்பதிவு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.